கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடிக் கொண்டாடுங்கள். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிப்பது நம்முடைய கடமை. கர்த்தரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரர் நமக்கு மறுபடியுமாக சொல்லுகிறார். கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்றும், கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் என்றும் சங்கீதக்காரர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நம்முடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தருக்கு மாத்திரமே ஏறெடுக்க வேண்டும். கர்த்தரே நம்முடைய துதிகளுக்கு பாத்திரர். கர்த்தரை துதிப்பது நமக்கு நல்லது. அது நம்முடைய கடமை. அதுவே நமக்கு இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. நாம் கர்த்தரை துதிக்கும் போது நமக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்கி வருகிற சிலாக்கியம் கிடைக்கிறது. துதி பெருகும்போது கிருபையும் பெருகும். நாம் கர்த்தரை எப்போதும் துதிக்க வேண்டும். அவரே நம்முடைய துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார். எருசலேம் சிறிய ஆரம்பத்தில் இருந்து பெரிய நகரமாக கட்டி எழுப்பப்பட்டது. கர்த்தரை எருசலேமை கட்டுகிறார். அந்நிய தேசத்தார் இஸ்ரவேல் ஜனத்தாரை சிறைப்பிடித்தார்கள். எருசலேமை இடித்து போட்டார்கள். கர்த்தர் துரத்துண்ட இஸ்ரவேலரை மறுபடியுமாக கூட்டிச் சேர்க்கிறார். கர்த்தர் இடியுண்ட எருசலேம் நகரத்தை மறுபடியும் கட்டுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்து சபைக்கு எருசலேம் அடையாளமாய் இருக்கிறது. சபை கர்த்தருடைய ஆலயம். கர்த்தரே தம்முடைய சபையை கட்டுகிறார். கர்த்தர் பரலோகத்தில் இருந்து பூமியில் உள்ள தம்முடைய சபையாகிய எருசலேமை கட்டுகிறார். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு ஒரு சிலர் புறம்பானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய தொழுவத்தில் கூட்டிச் சேர்க்கப்படாமல் காணாமல் போன ஆடுகளைப் போல அங்கும் எங்கும் சிதறி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களை தம்முடைய சபைக்குள் கூட்டிச் சேர்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் போது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில் பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். பாவம் செய்தவர்கள் மனம் திரும்புகிறார்கள். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தர் அவர்களை மறுபடியுமாய் தம்மோடு கூட்டிச் சேர்த்துக் கொள்கிறார். அவர்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மறுபடியும் ஐக்கியம் உண்டாகிறது. கர்த்தரை விட்டு விலகி போனவர்களுடைய இருதயம் நொறுங்குண்டதாய் இருக்கும். பாவத்தின் நிமித்தமாய் அவர்கள் அநேக தீங்குகளை அனுபவிப்பார்கள். அவர்கள் நெருக்கப்படுவார்கள். அவர்களுக்கு ஏராளமான துன்பங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் ஆபத்துக்களும் உண்டாயிருக்கும். கர்த்தரோ இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்தவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை நினைத்து மனம் வருத்தப்படுவார்கள். அவர்களுடைய இருதயம் குழப்பத்தில் இருக்கும். அவர்களுடைய மனச்சாட்சி குற்ற உணர்வுள்ளதாய் இருக்கும். அவர்கள் தேவனுக்கு விரோதமாயும் மனுஷருக்கு விரோதமாயும் பாவம் செய்திருக்கிறார்கள். பாவிகள் தங்கள் குற்ற உணர்வுகளினால் தேவனை விட்டு விலகி பிரிந்து போய் விடுகிறார்கள். பாவம் அவர்களுடைய ஆத்துமாவை காயப்படுத்துகிறது. அவர்களுடைய காயத்திற்கு அவர்களே காரணம். கர்த்தரோ அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர்களுடைய இருதயங்களை குணப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை குணப்படுத்தும் போது கர்த்தர் அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார். வானத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் உள்ளது. கர்த்தரே வானத்தையும் வானத்தில் உள்ள சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். கர்த்தர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார்.
நட்சத்திரங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறது. கர்த்தர் அவற்றிற்கு உத்தரவு கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நட்சத்திரங்கள் பிசகாமல் இயங்குகிறது. கர்த்தர் பெரியவர். அவர் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணி இருப்பதும் அவைகளை பெயரிட்டு அழைப்பதும் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. சங்கீதக்காரர் கர்த்தருடைய மகத்துவத்தை பற்றி சொல்லும்போது, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலம் உள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லுகிறார். மனுஷருடைய அறிவு குறைவுள்ளது, தேவனுடைய அறிவோ அளவில்லாதது. அவர் சர்வ ஞானம் உள்ளவர். தேவனுடைய அறிவின் ஆழத்தை மனுஷனால் காண முடியாது. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் இருப்பார்கள். மனுஷர் சாந்த குணம் உள்ளவர்களை துன்பப்படுத்துவார்கள், கீழே தள்ளிவிடுவார்கள். கர்த்தரோ சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். துன்மார்க்கர் இந்த பூமியிலே செல்வாக்காய் இருப்பார்கள். அவர்களில் அநேகர் ஐஸ்வர்யவான்களாகவும் இருப்பார்கள். மனுஷர் மத்தியிலே அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். ஆனாலும் அவர்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இடமில்லை. கர்த்தர் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். துன்மார்க்கர் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். மனுக்குலத்தில் உள்ள எல்லோருக்கும் அவர்கள் சத்துருக்களாய் இருக்கிறார்கள். இருதயத்தில் பெருமை உள்ளவர்களும் மேட்டிமையான சிந்தை உள்ளவர்களும் தாழ்த்தப்படுவார்கள். கர்த்தர் பெரியவரும் கிருபை நிரம்பியவருமாய் இருக்கிறார். அவர் பலமுள்ளவர், ஆனாலும் சாந்தகுணம் உள்ளவர்களை நேசிக்கிறவர். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தர் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை ஆளுகை செய்கிறார். அவர் வானத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருப்பார் என்று நாம் கர்த்தரை பற்றி தப்பிதமாய் நினைக்கக்கூடாது. வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிற கர்த்தர் இந்த பூமியில் உள்ள மிருக ஜீவன்களையும் காக்கை குஞ்சுகளையும் மறந்து விடாதவாறு அவைகளையும் நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். மேகம் காரிருளாய் இருக்கும். மேகத்தை பார்ப்பதற்கே பரிதாபமாய் இருக்கும். மேகமும் மகிழ்ச்சியாயிராமல் துக்கமாய் இருப்பது போல காட்சி தரும். ஆனாலும் மேகம் இல்லாமல் நமக்கு மழை இல்லை. மழை இல்லாமல் பயிர் வகைகள் முளைக்காது. தானிய வகைகள் முளைக்காமல் அறுவடை இல்லை. தானியம் இல்லாமல் நமக்கு போஜனமும் இல்லை. கர்த்தரோ வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்துகிறார். பூமியிலே புல்லையும் தாவர வகைகளையும் முளைப்பிக்கிறார். மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இப்போது மேகத்தைப் போல இருளாக இருக்கலாம். வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம். சந்தோஷம் இல்லாமல் துக்கமாய் இருக்கலாம். கர்த்தர் மேகத்தை மழையாக மாற்றக்கூடியவர். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடியவர். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எபிரெயர் 12:11. பூமியில் மழை பெய்யும் போது பூமி செழிப்பாகிறது. மலைகளில் புல் பசுமையாய் வளர்கிறது. மனுஷனால் பர்வதங்களின் உயரத்திற்கு போக முடியாது. மனுஷனால் அங்கு நிலத்தை கொத்தி நீர் பாய்ச்சி எரு போட்டு தாவரங்களை வளர்க்க முடியாது. கர்த்தரோ பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளிலும் புல்லை முளைப்பிக்கிறார். புல் மிருக ஜீவன்களுக்கு ஆகாரமாய் இருக்கிறது. காட்டில் உள்ள மிருக ஜீவன்களுக்கு மனுஷர் போஜனம் தரமாட்டார்கள். கர்த்தரோ அந்த மிருக ஜீவன்களையும் மறந்து விடாமல் அவற்றிற்கும் ஆகாரம் கொடுக்கிறார். மனுஷன் மிருகங்களை கைவிட்டாலும் கர்த்தர் அவற்றை கைவிடுவதில்லை. காக்கை குஞ்சுகள் சாதாரணமான பறவை இனத்தை சேர்ந்தது. வீடுகளில் இவற்றை யாரும் வளர்க்க மாட்டார்கள். இவற்றை பராமரிக்க மாட்டார்கள். கர்த்தரோ தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். கர்த்தர் காக்கை குஞ்சுகளின் கூப்பிடுதலுக்கும் செவி கொடுக்கிறார். அவைகளுக்கு எப்படி ஆகாரம் கொடுப்பது என்பது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை குதிரைகளின் பலத்திலோ போர் வீரர்களின் பலத்திலோ இல்லை. கர்த்தர் தம்முடைய கிருபையில் பலமுள்ளவர். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். கர்த்தருக்கு உலக பிரகாரமான பலத்தில் பிரியமில்லை. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்மிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். நமக்கு வேதனைகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் அதிகரித்தாலும் நாம் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மீது பிரியமாய் இருப்பார். உலக பிரகாரமான ஜனங்கள் நம்மை விரோதித்தாலும் கர்த்தர் நம்மீது பிரியமாய் இருக்க வேண்டும். இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். சங்கீதம் 147 கூறப்பட்டிருக்கிற ஆலோசனைகள். கர்த்தரை துதியுங்கள், தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே, உன் தேவனை துதி. சங்கீதம் 147 கர்த்தரை துதிக்குமாறு கூறப்பட்டிருப்பதற்கு காரணங்கள். துதித்தல் நல்லது, துதித்தல் இன்பமானது, துதித்தலே ஏற்றது. அவருடைய கிரியைகளின் நிமித்தம் துதியுங்கள். ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவர் சகலத்திற்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் பிரியமாய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது நிமித்தம், அவருடைய வார்த்தையின் நிமித்தம், இஸ்ரவேலை தெரிந்தெடுப்பதின் நிமித்தம். சங்கீதம் 147 தேவனை பற்றி கூறப்பட்டிருக்கும் சத்தியங்கள். எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரத்தின் இலக்கங்களை எண்ணுகிறார், நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறார். சாந்தகுணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். வானத்தை மேகங்களால் மூடுகிறார், பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்துகிறார். மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார், மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு பிரியமாயிருக்கிறார். தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். எருசலேம் சீயோன்களின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார். இஸ்ரவேலின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலின் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்குகிறார். உசிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிறார். பூமியின் மீது தமது வார்த்தையை அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், குளிரையும் அனுப்புகிறார். அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருகப் பண்ணுகிறார். கர்த்தர் காற்றை வீசும்படி செய்கிறார், தண்ணீர்களை ஓடும்படி செய்கிறார். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களை அறிவிக்கிறார், இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிரமாணங்களை அறிவிக்கிறார். இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் கர்த்தர் இவைகளை அறிவிக்கிறார், வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்வதில்லை. அவருடைய நியாயங்களை அறிவிக்கிறார். கர்த்தர் ஆழ்தத்துவ பண்புடையவர் என்பதை 147வது சங்கீதம் தெளிவாக கூறுகிறது. எபிரெயர் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் கர்த்தருடைய இந்த சுபாவத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அவர் பெயர் சூட்டி இருக்கிறார். வானவியல் அறிஞர்கள் வானத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளதாக கூறுகிறார்கள். நமது சொல் அகராதிகளில் அதிகபட்சம் 5 லட்சம் சொற்களுக்கு பொருள் கூறப்பட்டிருக்கும். இவ்வளவு பெயர்களையும் பயன்படுத்தினாலும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பதற்கு போதாது. ஆகையினால்தான் சங்கீதக்காரர் கர்த்தரை பற்றி கூறும்போது நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று போற்றி புகழுகிறார். வேதாகமத்தில் ஒரு சில நட்சத்திரங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவையாவன: அருமீன், துருவ சக்கர நட்சத்திரம், மிருக சீரிஷம், சுருவ சக்கரத்தை சார்ந்த நட்சத்திரங்கள். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். சங்கீத புஸ்தகத்தில் 6 இடங்களில் இதுபோன்ற கட்டளையை நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை தம்புரோடு துதிக்க வேண்டும், எக்காலம் ஊதி துதிக்க வேண்டும், வீணையோடு துதிக்க வேண்டும், கர்த்தரை யாழோடு துதிக்க வேண்டும், தீங்குழலோடு துதிக்க வேண்டும், கர்த்தரை கைத்தாளங்களோடு துதிக்க வேண்டும். சங்கீதம் 147 8, 9 ஆகிய வசனங்கள் கர்த்தர் பூமியை பராமரிக்கும் காரியத்தை விளக்குகிறது.
கர்த்தருடைய பிரமாணத்தின் பிரகாரமாக பூமி பராமரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிரமாணத்திற்கு சில சமயங்களில் சாத்தான் எதிர்த்து நிற்பான். மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார் என்னும் வாக்கியம் செப்துவஜிந்த் மொழிபெயர்ப்பில் மனுஷனுக்கு ஆகாரமாக பசுமையான கீரைகளை முளைப்பிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குதிரைகள் தங்கள் அழகினாலும் வலிமையினாலும் ஓடும் வேகத்தினாலும் மனுஷனை பிரியப்படுத்துகிறது. கர்த்தர் குதிரைகளை பயன்படுத்தி இருக்கிறார். குதிரைகள் யுத்தம், பஞ்சம், மரணம், நரகம் ஆகியவற்றின் அடையாளம். மனுஷனுடைய கால்கள் தான் ஏற்கனவே நடந்து வந்த பாதையை நம்பும். புதிய பாதைகளில் செல்ல யோசிக்கும். குதிரைகளையும் மனுஷனுடைய கால்களையும் சிருஷ்டித்தவர் கர்த்தரே. ஆனாலும் இவற்றின் மீது கர்த்தருக்கு பிரியமில்லை. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். 147வது சங்கீதத்தில் சில பதிப்புகளில் 11 வசனங்கள் மட்டுமே இருக்கும். 147 12வது வசனம் 148வது சங்கீதத்தின் துவக்க வசனமாக சேர்க்கப்பட்டிருக்கும்.